ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் கரும்பு சாப்பிட்டு பொங்கலை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கரும்புனால் நமக்கு வரக்கூடிய பூன்ஸ் அண்ட் பேன்ஸ், அதாவது என்ன நல்லது என்ன கெட்டது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கரும்புல நல்ல ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கும். இன்னொன்னு அது ஃபைபரும் அதுல இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அதுல ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயங்கிறது வேண்டாம். அதனால உங்களுக்கு உங்களுடைய கிளைசமிக் லெவல் அதிகமாகுதோ இல்ல சுகர் லெவல் அதிகமாகிறதோ ரொம்ப அதிகமா இல்லைனாலும் ஓரளவு தான் உங்களுக்கு இருக்கும். இதனால உங்களுக்கு நிறைய ரிச் கலோரிஸ் உங்களுக்கு இன்னும் இதுல நம்ம ஃபைபர் கண்டென்ட்டோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கறதுனால உங்களுக்கு வாயில சியூ பண்ணும்போது அந்த மாஸ்டிகேஷன் பண்ணும்போது, அதாவது நம்ம கடிச்சு மென்னு சாப்பிடும் போது அதோட சாறு நமக்கு இன்னும் எச்சலோட சேர்ந்து போறது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு சுகர் அதிகமா இது எடுத்து கொடுக்காது. இன்ஃபேக்ட் இதுல சுகர் நம்ம இதுல இருந்து எடுத்தாலுமே இதுல நம்ம சுகர் கேனா அதை சாப்பிடும் போது சுகரை விட இதுல கம்மியான கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்கும், அதாவது சுகர் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இது சாப்பிடுறதுனால நல்லது நமக்கு நிறைய இருக்கு. இது சாப்பிடுறதுனால ஒரு சில கெட்டது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தெரியாம நிறைய கரும்பு சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு நம்ம தண்ணி குடிச்சிருவோம். என்னதான் நமக்கு கரும்பு சுகர் ஸ்வீட்டா இருந்தாலும் அதை சாப்பிட்டு தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மவுத் அல்சர்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. அது மாதிரி கரும்புல உள்ள சின்ன சின்ன துணுக்குகள் வாயில எங்கேயாவது குத்தி கீறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க சுகர் கேன் ஜூஸா சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுல எதுவும் சக்கரை எல்லாம் போடாம நீங்க வெறும் அதை அன்னைக்கே யூஸ் பண்ணி சாப்பிட்டாதான் உண்டு. அதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடாது. இது நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சேம் அதே மாதிரி நீங்க கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, இல்ல கரும்பு சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கு அப்படின்னா கரும்பு உங்களுக்கு என்ன சுகர் கண்டென்ட் கொடுத்து என்னதான் அது குளிர்ச்சி அப்படின்லாம் சொன்னாலுமே அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு சூட்டை கண்டிப்பா கிளப்பி விடும். அதை கம்மி பண்றதுக்கு நம்ம அது கரும்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டி வெல்லமோ அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு வெந்தயமோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால வரக்கூடிய ஹீட் எதுவுமே பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பை வியூவர்ஸ்.